ஜீவா, கண்மணி 2 பேருமே சேர்ந்து ஒரேடியா ஜாலியா பேசி சிரிக்கிறது சுத்தமா பிடிக்கல நம்ம அன்புக்கு. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் பதிலடி அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய அபர்ணட்ட ரொம்ப க்ளோஸா பேசுற மாரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு நம்ம கண்மணிக்கு ரொம்ப இடிகட்டா இருக்கு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க, வேணும்னே அன்பு இப்படி தான் பண்றாப்புல போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த யூடியூப் நம்ம சேனல நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு அவுட்டிங் போவோம் அப்படின்ட்டு அபர்ணா சொல்லும்போது, ஓகே குடுக்குறாரு நம்ம அன்பு. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணினால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலா ஒரே கோவமா இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க. "என்ன வெண்ணிலா, ஏன் இப்படி கோவமா இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாதா?" அப்படின்லாம் பேசி பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு வெண்ணிலா ஒரே பாயிண்ட்ல, "என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சா எதிராளி எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்னால அடிக்க முடியும். ஆனா, அத நான் சொல்லிட்டு செய்ய மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் செய்ய போறேன். நீங்க பார்க்கத்தான் போறீங்க." அப்படின்னு ஒரு சவால் விடுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜீவாவும், நம்ம கண்மணியும் க்ளோஸா இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம அன்ப கட் பண்ணி விட்டுறாரு ஜீவா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அன்புனால ஒண்ணுமே பண்ண முடியல. வீட்ல ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சாப்பிட கூட மாட்றாரு. அம்மா சாப்பாட வச்சா வேணாம்ன்றாரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. தன்னோட பொண்டாட்டி மேல உள்ள பொசசிவ் தான் இதுக்கு காரணம். ஆனா ஜீவா தம்பி நல்ல பையன், நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா கண்மணிக்கு அந்த பையன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆரம்ப காலத்துல. அதனால அவங்களுக்கு அது தப்பா தெரியல. அன்புக்கும் தப்பா தெரியல தான். இருந்தாலும் இப்படியே சேர்ந்து சுத்தும்போது, அவர் மனசுல கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் அவர் வருத்தப்படுறாரு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவாவோட அம்மா ஜீவாவுக்கு பொண்ணு பார்க்கறத பத்தி பேசுறாங்க. ஆனா ஜீவா அந்த இடத்துக்கு வரமாட்றாருன்னு சொல்லி கண்மணிட்டயும், அன்பிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு ஒரு பிளான் பண்றாரு. இந்த மாரி ஹோட்டலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டர் வராரு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவ வர வைக்கிறாரு. ஆனா, அந்த ஸ்பாட்ல பொண்ணு பார்க்க போற இடம் அப்படிங்கிறது ஜீவாவுக்கு தெரியல.